இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம். படிச்சு உங்க எதிர்காலத்தை வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிடக் கூடாது. எல்லா துறைகள்லையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது. உங்க ஃபீல்ட்ல நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது. தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பாக்குறோம். எல்லாருடைய கைகளுக்கு அது வந்துடுச்சு. அதை முறையா பயன்படுத்தி நாம முன்னேறணும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஏஐயால ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவா செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கும் தான் ஏஐ துணை இருக்கும். ஸ்கில் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்கு. அதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். போன ஜெனரேஷன் இளைஞர்கள் அறிவுக்காக பல புத்தகங்களை தேடி அலையணும். ஆனா உங்களுக்கு தேவையான தகவல்களை அறிவை நீங்க எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டும் அதை நீங்கள் பெறலாம். இந்த வளர்ச்சியை குறை சொல்லி முடங்கி போறது முட்டாளோட பாதை. இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா? இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. எல்லாத்துக்குமே நல்லது கெட்டதுன்னு சைடு ரெண்டு சைடு இருக்கு. நல்லது கெட்டதுன்னு 2 சைடு. அதுல நீங்க எந்த சைட தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி உங்க சைடு வந்து. நான் சொல்றதெல்லாம் உங்க கேரியர் எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க தான் டாப் பொசிஷன்ல இருக்கணும். வேற ஏதாவது சந்தர்ப்பத்துல நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்க மகிழ்ச்சி அடையணும். அதுலதான் நான் பெருமைப்படணும். உலகத்தோட போட்டி போடுங்க. அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்து வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. நான் எப்பவும் சொல்றதுதான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. படிங்க. உங்களை பார்த்துக்க நான் இருக்கு. உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தரும். படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய். பசியோட காலையில பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரும். வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரும். மொத்தமா சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க, டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க. இதெல்லாம் போதுமா? சொல்லுங்க, போதுமா? கண்டிப்பாக போதாது. இன்னும் வளர்ச்சி வேணும். தமிழ்நாடு உங்க நம்பித்தான் இருக்கு. உலகம் உங்க கையில இருக்கு. ஜெயிச்சு வாங்க. நீங்களும் ஜெயிச்சு வாங்க. நாங்களும் ஜெயிச்சு வரோம். எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.